சோயா மலாய் சாப்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 போல் பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 போல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட ஊற வச்சுருக்க முந்திரி அண்ட் வெள்ளரி விதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா சாட்டே பண்ணுறோம். இது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதே சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்காக ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் சுவையான சோயா மலாய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே நீங்கள் சர்வ் பண்ணும்போது க்ரீம் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணுங்கள்.